ஹாய் நண்பா, இந்த ஒரு வீடியோவில் மாநகரம் திரைப்படத்தின் மூலம் பிரபலமான ஸ்ரீ இவங்களை பற்றி தான் எல்லாருமே தற்பொழுது பரபரப்பாக பார்த்தீங்கன்னா பேசப்பட்டு வராங்க. அதாவது ரீசெண்டாக இன்ஸ்டாகிராம் மற்றும் சோசியல் மீடியாவில் பார்த்தீங்கன்னா ஸ்ரீயோட புகைப்படங்கள் மற்றும் வீடியோக்கள் வெளியாகி பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருந்தது. அந்த ஒரு வீடியோவில் உடல் மிகவும் மெலிந்து போயிருந்தாங்க. இதற்கு காரணம் என்னவாக இருக்கும் அப்படின்றக்கான பல கொஸ்டின் பார்த்தீங்கன்னா இருந்தது. ஸோ இதற்கெல்லாம் பதிலளிக்கும் விதமாக ஸ்ரீயோட நண்பர் பார்த்தீங்கன்னா என்னாச்சு அப்படின்றத பகிர்ந்திருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம ஸ்ரீயோட நண்பர்கள் பலர் அவங்கள தொடர்பு கொள்ள முயற்சித்தும் தொடர்பு கொள்ள முடியல அப்படின்ற சொல்லியிருக்கிறாங்க. ஸோ ஸ்ரீயோட நிலைமைக்கு என்ன காரணம் அப்படின்றத அவங்களோட நண்பர்கள் சொல்லியிருக்காங்க. இதற்கு முக்கியமான காரணம் சிவகார்த்திகேயன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதை பத்தி நம்ம நெக்ஸ்ட் பார்த்துலாம். அதுக்கு முன்னாடி ஸ்கிசோஃப்ரெனியா அப்படின்ற ஒரு பாதிப்பு இருந்ததாகவும் யாரோ ஸ்ரீயோட காதுல பேசுவது போல அவருக்கு கேட்பதாகவும் ஸ்ரீயோட நண்பர் பாத்தீங்கன்னா ரீசெண்டா ஒரு இன்டர்வியூல சொல்லியிருந்தாங்க. இது தவிர்த்து ஸ்ரீ நடித்த வில்லம்பு இருகப்பற்று படங்களுக்கு சம்பளப்பாக்கி தராத விரக்தியில் இப்படி ஆளாகி விட்டதாகவும் தற்பொழுது ஸ்ரீ குர்காவில் ஒரு சின்ன சின்ன வேலைகள் பார்த்து கொண்டு வாழ்ந்து வருவதாகவும் சொல்லியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம ஒரு பெரிய நடிகரின் படத்துல ஸ்ரீ பாத்தீங்கன்னா நண்பர் கேரக்டர்ல நடிக்க இருந்ததாகவும், ஆனா அந்த ஒரு நடிகர் பாத்தீங்கன்னா அவருக்குள்ளேயே பேசி ஸ்ரீயை நடிக்க விடாம செய்து விட்டதாகவும் ஸ்ரீயோட நண்பர் தெரிவிச்சிருக்கிறாங்க. இந்த ஒரு காரணத்தினால மனதளவுல சுருங்கி விட்டதாகவும் சொல்லியிருக்கிறாங்க. சிவகார்த்திகேயன் அடுத்த டான் திரைப்படத்துல ஸ்ரீ நடிக்க இருந்ததாகவும் சிவகார்த்திகேயன் தலையிட்டால் அவருக்கு இந்த ஒரு வாய்ப்பு பறிபோனது என்றும் தற்பொழுது சோசியல் மீடியாவில் ஒரு தகவல் பார்த்தீங்கன்னா கிடைச்சிருக்குது. ஆனா இதற்கு எஸ்கே தரப்பில் இருந்து எந்த ஒரு விளக்கமும் தராம இருக்கிறாங்க. ஸ்ரீயோட நிலைமை பற்றி இந்த அளவுக்கு பேசப்பட்டு வரும் நிலையில இதற்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக ஸ்ரீ ஏதாவது ஒரு ரிப்ளை வீடியோ கொடுப்பாரா இல்லை அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா மறக்காம எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.